அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தினம். வழக்கம் போல ஒரு எச்சரிக்கைக்காண்டி தான் அந்த பதிவு. ஜஸ்ட் நவ் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மொபைல் கொண்டு வந்திருந்தார். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டிருந்தாப்படி. பக்கத்தில் ரியலாக இருக்கவர் தான். என்ன கேட்டிருந்தாருன்னா, மொபைல் வந்து சர்வீஸ் பார்க்கணும் அப்படின்னாரு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு, நம்பர் ஐடி வந்து மறந்துருச்சு அப்படின்னாரு. ஐடியில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்வேர்டு மறந்துருச்சு, பாஸ்வேர்டு ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னாரு. சொல்லுங்கண்ணே. அது இருக்காது. மெயினில் கேட்டு பாருங்க யார்ட்டையாவது. அது சீக்கிரம் ஃபால்ட் ஆயிருன்னு சொல்லி வாங்குறதே இல்லை. ஆர்டர் போட்டால் ஒன்று கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு ஐடி மறந்துட்டேன், பாஸ்வேர்டு ஐடி ரெக்கவரி பண்ணணும்னாரு. என்ன ஓப்பனா அப்படின்னு கேட்கும்போது தான் இன்றைக்கி மொபைலை கையில் கொண்டு வராரு. மொபைல் வந்து லேட்டஸ்ட் மாடலு. மொபைல் வாங்கினவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட தான் இருக்குது, 3 இயராக என்கிட்ட தான் இருக்குன்னாரு. தெளிவாக கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மொபைல் வந்து ஹைதராபாத்தில் இருந்து ஃப்ரெண்டு மூலமாக வந்துச்சு அப்படின்னாரு. சரி, மொபைல் வாங்கின ஓனர் யாருன்னு கேட்கும்போது தெரியல. இல்லைங்க, அன்லாக் பண்ண முடியாதுன்னு சொல்லி கையில் கொடுத்து விட்டாச்சு. ஏன் என்னன்னு கேட்கும்போது தான் தெளிவாக நான் டீட்டெயில் சொல்லிட்டேன். அதாவது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு மொபைல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அழிவுக்கே காரணமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. காவல்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபோன் திருட்டு தான் இன்றைக்கி அதிகமான பதிவு. இந்த செல்ஃபோன் திருட்டு எதுக்காக நடக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். செல்ஃபோன் திருட்டை வந்து எதுக்காக முன்னெடுத்து மெனக்கட்டு அதை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செல்ஃபோன் திருட்டை வச்சு, இந்த செல்ஃபோனை வச்சு ஏகப்பட்ட இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, இல்லீகல் மேட்டர்ஸ் நிறையா நடக்கும். ஏன்னா எவனுமே வந்து ஒரிஜினல் ஃபோனையோ ஒரிஜினல் சிம் கார்டையோ வச்சு யூஸ் பண்ணி எவனுமே பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த திருட்டுத்தனம் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தனுடைய சிம் கார்டும் இன்னொருத்தனுடைய ஃபோனும் தேவைப்படுது அவனுக்கு. ஸோ இந்த திருட்டு ஃபோன்களை விலைக்கு வாங்குறதுக்காக ஒரு கும்பலே இருக்கும். அவங்க எதுக்காக இதை வாங்குறாங்க அப்படின்னா, இந்த திருட்டுத்தனமான வேலைகளுக்காண்டி தான் வாங்குறாங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, முதல்ல வந்து ஒரு பொருள் உங்ககிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஒரு லேப்டாப், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மொபைல். முக்கியமாக இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களில் இந்த 2 விஷயங்கள் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பொருள். ஒரு மொபைலோ ஒரு லேப்டாப்போ சப்போஸ் மிஸ்ஸிங்கு, ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ இல்லை உங்கள் வீடுகள்லையோ மிஸ்ஸிங்கு அப்படின்னா, அந்த பொருள் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, இல்லை ஒரு அரை கண்டிஷனில் இருக்குனாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தான். எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு பொருள் மிஸ்ஸிங், அதாவது ஒரு மொபைல் மிஸ்ஸிங், அது பட்டன் ஃபோனாக இருக்கலாம், இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருக்கலாம், இல்லை ஐஃபோனாக இருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபோனை நீங்கள் லாக் பண்ணியும் வச்சுருக்கலாம், லாக் பண்ணாமே வச்சுருக்கலாம், இல்லை சிம்பிள் லாக் போட்டுக்கலாம். சிம்பிள் லாக்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய பேரோட பாஸ்வேர்டு நான் சொல்கிறதுல இருக்கலாம்னு பார்த்துக்குங்க. 1234 போட்டிருப்பாங்க, இல்லை 4321 போட்டிருப்பாங்க, இல்லை 2580 போட்டிருப்பாங்க, இல்லை அப்படின்னா 40 போட்டிருப்பாங்க, 00 40, இல்லை 41 போடுவாங்க, இல்லை 1212ன்னு போடுவாங்க. இந்த மாதிரியான சிம்பிள் பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க. இந்த சிம்பிள் பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அறிவாளிலாம் வேணாம். அந்த ஃபீல்டில் அவனுக்கு லைட்டாக டச்சப் இருந்தாலே போதும், டக்கு டக்குன்னு அடித்து பார்த்துருவான் இதான் பாஸ்வேர்டாக இருக்கும் அப்படின்னு. ஐஃபோனில் மட்டும் 3 டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 4வது தடவை ஃபோன் லாக் ஆயிரும். ஆனால் ஆண்ட்ராய்டில் டைம் கொடுக்கும். ஸோ டைம் கொடுக்கும்போது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கவரிக்கு உள்ளே போய் ஒவ்வொன்றா அடிச்சு பார்க்கும்போது ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணவே முடியாதுன்ற சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த பாஸ்வேர்டு வந்து வீட்டில் இருக்க ஆளுக்கு தெரியணுன்றது ஒன்று. சப்போஸ் நீங்கள் சிம்பிள் பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்க, வேறு யாரும் கைக்கு போயிடுச்சு, உங்கள் ஜிபேயில் இருந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜிபேயில் இருந்து வேறு ஏதாவது தவறான ஒரு செயல் செய்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு போயிடுச்சு, ஒரு ரூபா போயிடுச்சுன்னா கூட அது வந்து க்ரைமில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இப்படிப்பட்ட ஒரு தனி ஆளுக்கு வந்து இந்த நபர்கிட்டருந்து எப்படி பணம் போயிருக்குன்ற என்கொயரி வரும் ஒன்று. 2வது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், ஃபோன் கால்ஸு, அதுக்கப்புறம் வீடியோ கால்ஸு, இல்லை மெசேஜ் சாட்டிங்கு, வாட்ஸ்அப் சாட்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ யாருடைய சிம் கார்டு யாருடைய ஃபோனு அப்படின்னு பார்க்கும்போது மிஸ் ஆனவங்களுடைய பேரில் தான் அது எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே தான் கேஸ் ஆகும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. ஒரு விஷயம், இப்போ ஒரு மொபைல் வாங்கும்போது எப்படி நம்ம வாங்குறதுன்னு தெரியலை. புது மொபைல் எடுக்கும்போது நம்மளுக்கு பில் வந்துடுது, ஓகே.
செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும்னு நிறைய பேர் தெரியாமல் இந்த ஆண்டர் வேலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்த உடனே சார் எனக்கு ஃபேமிலியோட வந்தேன், பஸ்ஸு காசு இல்லை, மிஸ் ஆயிடுச்சு, இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 2000 கொடுங்க, ஒரு 5000 கொடுங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு வருவாங்க. நீங்கள் உதவி செய்ய போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்? அதாவது வேறு ஒரு இடங்களில் வேறு ஒரு ஊரில் திருட்டு பண்ணிட்டாங்க. திருட்டு பண்ணும்போது அந்த செல்ஃபோனும் அந்த வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா பணம் நகை எதை வேணாலும் திருடி இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த செல்ஃபோனை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அதை வாங்குகிற பார்ட்டி தான் கேஸில் ஃபைல்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு உரிய ப்ரூஃப்னு பார்க்கும்போது காவல்துறை விசாரிக்கும் பொழுது அந்த ஃபோன் நம்பர் யாருக்கிட்ட இருக்குது, அந்த ஃபோன் யார்கிட்ட இருக்குன்றது தான் குற்றவாளி ஒன்றா பதிவு செய்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த ஃபோனை யார்கிட்ட வாங்கினேன், எங்கே வாங்கினேன், எந்த சூழ்நிலை வாங்கினேன், வாங்கினப்போ நபரை தெரியுமா, அந்த நபர் எங்கே இருக்காங்கன்னு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி ஆகணும். சொல்கிற எனக்கே மூச்சு வாங்குது. சிக்கணும்னு வச்சுக்கோங்க, சிதைச்சிருவாங்க. அதனால் ஒரு மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்க, செகண்ட்ஸ் யார்ட்டையாவது வாங்குறீங்க, அந்த வேலை வாங்குறீங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக எதிர்பார்க்குறீங்க, ஒரு மொபைல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு கடையில் பார்க்குறீங்க நல்ல மொபைலாக இருக்குது, செகண்ட்ஸாக இருக்குது, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அதாவது ஜஸ்ட் அ செகண்ட். ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கும்போது தெரிஞ்சவங்ககிட்டே தெரியாதவங்ககிட்டே யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வாங்குங்க. ப்ராப்ளம் வரக்கூடாது. ப்ராப்ளம் வந்தாலும் ஆடா பாவிகளா இப்போ தாண்டா ஃபேனை போட்டிங்க கரண்ட்டை பிடிக்கிட்டாங்க, ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யார்கிட்ட ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கடைக்காரவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பயணியாக இருக்கலாம், இல்லை ரோட்டில் மீட் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடென்டெல்லாம் எங்கேயாவது ஒருத்தரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய ஃபோட்டோ உங்கள் கையில் ஃபோன் இருந்தால் அவரை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒன்று, அந்த ஃபோன் அவர் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று. ரெண்டாவது, அந்த நபருடைய ஆதார் கார்டு. ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும். எதுக்காக? ஆதார் கார்டை வாங்கிட்டு கீழே வந்து அந்த ஆதார் கார்டோட கீழே இருக்க எம்டி பேஜில் நீங்கள் வாங்குகிற மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, மொபைல் ஃபோன் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கல்ல, அந்த செகண்ட் ஹேண்ட் ஃபோனில் வந்து *#06#. திரும்பவும் சொல்கிறேன், *#06#. இந்த நம்பரை டயல் பண்ணிங்கன்னா ஒரு IMEI சீரியல் நம்பர் வரும். அந்த ஃபோனில் வந்து எத்தனை சிம் கார்டு இருக்கோ அத்தனை சீரியல் நம்பர் அதில் காமிக்கும். 2 சிம் கார்டு போகிறதா இருந்தால் 2 நம்பர் காமிக்கும், ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா 1 காமிக்கும். அந்த சீரியல் நம்பரை அந்த ஒயிட் பேப்பரில் எழுதணும். ஆதார் கார்டுக்கு கீழே எழுதி அவருடைய கையெழுத்தை வாங்கி வச்சுக்கோங்க. கையெழுத்து வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனால் ஆதார் கார்டும் அந்த IMEI சீரியல் நம்பரும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். இதை வாங்கினீங்கன்னா அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ஃபோன் திருட்டு சம்மந்தமான ப்ராப்ளத்தில் இருக்குது, கேஸில் இருக்குது, இந்த மொபைல் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்கன்னா, சார் இந்த நபர்கிட்ட தான் நான் அந்த ஃபோனை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் காமிக்கணும். இதுக்காக தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறையிலேருந்து எல்லா சர்க்குலேஷன்லேயும் எல்லா கடைகள்லையும் சர்வீஸ்க்கு வர மொபைலுக்கு வந்து உரிய ஐடி ப்ரூஃப் வாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இல்லீகலான வேலை நிறைய பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராப்பரான சர்வீஸ் சென்டரை விட்டுட்டு லோக்கல் சர்வீஸ் சென்டர், அதாவது லோக்கலில் இருக்க கடைகளில் போயிட்டு எமர்ஜென்சிக்கு சர்வீஸ் பார்க்குற இடத்துல கொடுத்து ஒரு 50-100 எக்ஸ்ட்ராவை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. எப்பயுமே நீங்கள் மொபைல் வாங்குறதா இருந்தால் முக்கியமான விஷயம் இந்த ஐடி ப்ரூஃபும் IMEI சீரியல் நம்பரும் கண்டிப்பாக எழுதி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். சப்போஸ் நான் மொபைல் வாங்கலை, நான் போய் விற்க போகிறேன், அதுலேயும் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எத்தனை மொபைல் வாங்கினாலும் அந்த பழைய மொபைலை விற்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு பணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் மொபைலை மட்டும் விற்கவும் மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்க டேட்டாஸ் வந்து வெளில போயிடக்கூடாது. அது ஐஃபோன் யூசர்ஸ் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு மொபைல் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் போட மாட்டேன், 1, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், 2, திருப்பியும் அதை வந்து டேமேஜ்னு சொல்லி ரீயூஸ்ன்னு தூக்கியும் போட மாட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அது வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய டேட்டாஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். அது என்னதான் ஃபார்மெட் அடித்தாலும் டேட்டாஸ் ரெக்கவரி ஃபைல்லாம் இன்றைக்கி நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கனால அந்த ஒரு காரணத்துக்காண்டி மொபைலை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம வீட்டில் 2 மொபைல் உடஞ்சி கிடக்குது, அதை போய் உடனே எக்ஸ்சேஞ்ச் போட்டுவோம், இல்லாட்டி வந்துட்டு அது ரோட்டில் பார்த்தீங்கன்னா
பழைய செல்ஃபோன் உடஞ்ச செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா டம்ளரு கிண்ணம்லாம் கொடுக்குறேன்ட்டு வருவாங்க, தூக்கி கொடுத்துருவாங்க. முக்கால்வாசி இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடஞ்ச செல்ஃபோனை வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதையும் நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் உடச்சி நொறுக்கி ஒன்றுமாகாத ஃபோனாக இருந்தால் உடச்சி நொறுக்கி அதுக்குள்ளே இருக்க கோல்டு இருக்கும், மொபைலுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன கோல்டு மிக்சிங்கில் இருக்கும், அதை உருக்கி எடுப்பாங்க. அதுக்குரிய ஃபார்முலாம் செஞ்சு அந்த கோல்டு எடுப்பாங்க. ஒன்று. செகண்டரி, நீங்கள் கொடுக்குற ஃபோனில் டிஸ்பிளே மட்டும் உடஞ்சிருக்கு, இல்லை வேறு ஏதாவது அதர் பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னா இதே மாதிரி வேறு ஒரு ஃபோன் வரும்ல, வேறு ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகி அந்த போர்டையும் இந்த போர்டையும் மிக்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபோனை உருவாக்குவாங்க. அந்த ஃபோனை இல்லீகல் ஒர்க்குக்கு சேல் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இல்லீகல் விஷயத்துக்கு சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்க டேட்டாவை வெளியே எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் மொபைலில் வந்து நிறைய பேர் பண்ணுற தவறான ஃபோட்டோஸ், தவறான வீடியோஸு, ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அவங்க ரீயூஸ் பண்ணுவாங்க, அதாவது தவறான செயலுக்கு பயன்படுத்துவாங்க. இதுதான் மேட்ரு. இப்போ சப்போஸ் நான் வந்து மொபைலை எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட நான் விற்க போகிறேன், எனக்கு ரொம்ப பழக்கமான நபர் தான், ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. இப்போ வாங்கிட்டா அவர் நான் பார்க்கவே முடியாதுன்ற பட்சத்தில், இல்லை நான் என்ன எதுவும் நான் முக்கியமானது வைக்கல, நான் எக்ஸ்சேஞ்சு போட போகிறேன், சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சு போடும்போது உங்களுடைய ஐஎம்இ நம்பரை வந்து எக்ஸ்சேஞ்சு போடுற இடத்துலையே வந்து நோட் பண்ணிடுவாங்க. அந்த நம்பரோட சேர்த்து பில்லும் வந்துடும் கடையில் எக்ஸ்சேஞ்ச் போடும்போது. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் வாங்குறாங்கன்னா நீங்கள் தான் கொடுக்குறீங்கன்றதுக்கான ப்ரூஃப் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தெரிஞ்ச ஆள்கிட்டையோ இல்லை தெரியாத ஆள்கிட்டையோ ஒரு மொபைலை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட எந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு மொபைல், நாங்கள் என்கிட்ட இருந்த ஒரு மொபைல் இன்னொருத்த விற்கிறேன்னா, அந்த வாங்குகிற நபர் என்ன பண்ணணும்னா, என்கிட்ட வந்து இந்த கடையில் தான் நான் வாங்குகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு ரெக்கார்டு வாங்கணும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாளை பின்ன நீங்கள் வாங்கிட்டு போகிற மொபைலை வந்து தவறான யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நானும் உங்ககிட்ட ஒரு ரெக்கார்டு வாங்கணும். என் மொபைலை வந்து நான் ஒரு திட்டத்தை விற்கிறேன், ஒரு 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு நான் ஒரு மொபைல் செகண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் அவருடைய ஃபோட்டோவும், அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸும், நான் விற்க வேண்டிய ஃபோனோட ஐஎம்இ சீரியல் நம்பரும் அதில் எழுதி நான் வாங்கணும். எதுக்காகனா, இந்த நபர் வாங்கிட்டு போய் இவர் ஏதாவது தவறான விஷயத்த செஞ்சுட்டாருன்னா, இல்லை இவர் கொண்டு போய் வேற யார்ட்டையாவது கொடுத்தா அவங்க தவறான செயல் செஞ்சுட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சிம்மெல்லாம் போட்டிருப்போம்ல, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனும் அதில் இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருச்சுன்னா, அதுக்கு முதல்ல யாரோடைய சிம் இருந்துச்சோ அந்த நம்பரை தேடுவாங்க. அப்போ நம்ம மாட்டுவோம். நீங்கள் கொடுத்த ஆள் யாருன்னு கேட்பாங்க, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது ப்ரூஃப் வாங்கணும், அதேமாதிரி வாங்கும்போது ப்ரூஃப் வாங்கணும். கொடுக்குற நீங்களும் ப்ரூஃப் கொடுக்கணும், வாங்குற அவரும் ப்ரூஃப் கொடுக்கணும். இதுதான் மேட்ரு. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்குவீங்கல்ல, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்குறத ஃபோட்டோவை எடுத்து மெயிலில் கூட சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் கழிச்சு கூட இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். இப்போ சொல்லி தான் அந்த நபர் வந்து ஃபோனை என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா, நான் கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், சிம் கார்டே இல்லை, ஆனாலும் எப்படி கண்டுபிடிப்பாங்க இந்த மொபைலோ இந்த லேப்டாப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மொபைல்னாலும் சரி லேப்டாப்னாலும் சரி, இது ரெண்டுமே இயக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வைஃபை கனெக்ஷன். நீங்கள் சப்போஸ் மொபைல் லாக் ஆகிருக்குனாலோ இல்லை நெட் யூஸ் பண்ணுறதுக்காகவோ வைஃபையை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, வைஃபை கனெக்ட் ஆன அடுத்த செகண்டு உங்களுடைய லொக்கேஷன் அங்கே ஷேர் ஆயிரும். இந்த இடத்துல தான் இந்த மொபைல் இருக்குது, இந்த லேப்டாப் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான லொக்கேஷன் அவங்க மொபைல்லையும் உங்கள் லேப்டாப் சிஸ்டத்துலையும் இருக்கும். அதுக்கு தான் சீரியல் நம்பர், ஐஎம்இ நம்பர்லாம் நிறையா கொடுக்குறாங்கல்ல, அதுதான் மேட்ரு. ஸோ இனிமேல் எங்கேயாவது போன இடத்துல பார்த்தோன்னே மொபைல் நல்லா இருக்குது, செகண்ட்ஸ் வாங்கலாம்னு ஆசைப்பட்டு வாங்குறது, இல்லை நம்மகிட்ட இருக்க மொபைலை ஒரு நபருக்கு வந்து இலவசமாக கொடுக்குறது, அந்த செயலெலாம் இனிமேல் செய்யாதீங்க. செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஃபார்மலாக பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு மொபைலை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் தவறான விஷயத்துக்கு நீங்கள் வச்சுருந்த ஃபோன் நம்பர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, நீங்கள் வந்து நேரடியாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் இந்த ப்ரூஃபை கொண்டு போய் கொடுக்கணும். சார் நான் கொடுத்த ஃபோனோட செகண்ட்ஸ் நான் விற்கும்போது உரிமையாளராக இவர் தான் வாங்கிட்டு போனார் அப்படின்ற ப்ரூஃபை நீங்கள் காமிச்சிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து வெளியில் வரலாம். புரிஞ்சுக்கோங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக வந்து மெசேஜ்லேயும் கேட்கலாம், இல்லை நம்பர் இருக்குது அதுலேயும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த மொபைல் லேப்டாப்பில் ஏகப்பட்ட பேர் மாட்டுவாங்க. இப்போ காவல்துறைக்குள்ள உள்ள வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா, காவல்துறையில் ஒரு நாளைக்கு பதிவாகிற அதிகபட்ச
ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் திஃப்ட் தான். அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எடுத்தங்க ஊத்தன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குகிறோம், புது ஃபோன் இன்னொருத்தர்கிட்ட விற்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. மொபைல்ன்றது ஏகப்பட்ட விஷயத்துக்கு இன்றைக்கி தவறான செயலுக்கு பயன்படுத்தப்படுது. அதனால தான் இவ்வளோ ரிஸ்க்கு. சேஃப்டி யுவர் வே.